செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமா மகள் குழலன் தானே வைகுந்தம் தரும். எம்பெருமான் பராத்பரனாய் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகை படைத்து அழித்து காக்கக்கூடியவர். இதை மற்ற தெய்வங்களுக்கும் சொல்லுகிறார்களே என்றால் அது எப்படி? ஒரு ஆட்டோக்காரர் நம்ம அழைச்சிட்டு வர்றார், கடவுள் மாதிரி வந்து என்ன கொண்டு விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொன்னால் அவர் கடவுள் இல்லை, அந்த சூழ்நிலையில் நமக்கு உதவி பண்ணியிருக்கார். எப்படி ஒரு சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்த உடனே அவர் சொன்ன உடனே அவரை கடவுளாகவே பாதிக்கிறோம் என்று சொன்னால், எம்பெருமானுக்கு அந்தரங்கமாக பக்கத்துலேருந்து கைங்கரியம் பண்ணுறவங்க தான் பிரம்ம ருத்ராஜ். பிரம்மன், ருத்திரன், இந்திரன், மற்ற தெய்வங்கள் எல்லாமே அப்படித்தான். தெய்வ குழாங்கள்ங்கிறார், தெய்வ கூட்டம். ஒரு சாதாரண நமக்கே ஒரு ஒரு மில்லு முதலாளின்னா அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். எம்பெருமான் சர்வ ரட்சகனாயினாலே அவருக்கு கைங்கரியம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய குழாத்தையே ஏற்படுத்தினார். சரி, இந்த குழாம் எங்கே இருந்தது அப்படின்னா அத்தனையும் எம்பெருமானுடைய உள்ளத்துக்குள்ளேருந்து வெளியே வந்தவர்கள் தான். தன்னுள் கலவாதது எப்பொருளும் தானிலையே. இந்த எப்பொருளும் சொன்னால் பிரம்ம ருத்ராதி தேவர்கள் எல்லாம். அதனால் பிரம்ம ருத்ராதி தேவர்களுக்கு இழிவான்னு கேட்டால் இழிவு கிடையாது. ஏன்னா ராஜா மட்டும் உயர்ந்தவர்ல, ராஜா, ராஜகுமாரன், ராஜ தேவர்களுக்கும் கூட அந்த மரியாதை கொடுக்கணும். ஏனென்று கேட்டால் இப்போ கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள நுழையிறோம், கலெக்டருக்கு மரியாதை கொடுக்கணும். நான் கலெக்டருக்கு மட்டும்தான் கொடுப்பேன், மற்றவங்களுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு கிடையாது. ஆனால் அது வணங்குவது இல்லாமல் அவமரியாதை செய்யாமல் போகணும். அவ்வளோ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்ங்கிறது முழுக்க எம்பெருமானை பரதேவதையாக ஏற்றுக்கொண்டு அவனை மட்டுமே வழிபடுவது. என்ன காரணம் என்றால், இவன் கொடுப்பதை வேறு யாரும் கொடுக்க முடியாது, இவன் கொடுக்காததை யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா இவனுக்குள்ள சுவாதந்திரியம் வேறு எந்த தெய்வத்துக்கும் இல்லை. இதை உணர்ந்தவர்கள் தான் ஆழ்வார்கள். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்னா, இப்போ சாதாரணமாக ஒரு கல்லை பார்த்தா நமக்கு வந்து அது கல்லுன்னு மட்டும் தெரியும். ஆனால் அதே கல்லை ஒரு கலைஞன் பார்த்தான்னா இது இந்த மாதிரி தெரியுது, இது ஒரு யானை மாதிரி தெரியுது. மதுரை பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அது என்ன சொல்கிறோம், ஆனைமலை. அதில் ஆணையாக இருக்குது, ஆனை மாதிரி இருக்குது. அந்த பார்வைக்கு அப்படி தோணும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நினைவுகள் தோன்றும். எம்பெருமானுடைய குணானுபவங்களில் ஈடுபட்டு அவனிடத்திலே சதா சர்வகாலமும் ஈடுபடக்கூடிய அந்த எண்ணம் வந்தவுடனே மற்றவர்கள் மேலிருந்த வாரியாக பார்க்க இவருக்கு எப்படி தோன்றியதுன்னா, ஆழ்தல் என்றால் கடலில் என்ன இருக்குது? உப்புக்கல் தான் இருக்குது. மேலிருந்த வாரியாக பார்த்தா அடுத்து இன்னொருவன் போகிறான், தண்ணி உப்பாக இருக்குன்னு சொல்ல மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒருவன் கடலில் மீன் பிடிக்க போவான். இன்னொருத்தன் போகிறான், கடலில் மீன் மட்டும் இல்லை, இதில் கப்பலெல்லாம் ஓட்டலான்னு அவனுடைய அறிவு வேலை செய்யும். அவனை பொறுத்தளவுக்கு கப்பல் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் மிதக்கும் அப்படிங்கிறத வச்சு அவன் அந்த தொழில் பண்ணுறான். உண்மையான அடுத்து வரக்கூடியவன் என்ன பண்ணுறான், கடலில் சிப்பிகளை போய் அழிட்டு வரான். நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா, தூத்துக்குடியில் போனோம்னா, அதாவது கன்னியாகுமரி, தூத்துக்குடி அந்த சைடில் பார்த்தீங்கன்னா குமிச்சு வச்சுருப்பாங்க. இப்படியே குமிச்சு என்ன செய்யணும், குமிச்சு. அது எதனாலனா அங்கே அள்ளிட்டு வர்றது. அவன் அள்ளும்போது அவனுக்கு அதுதான் கிடைக்கும். அந்த ஓரத்தில் எல்லாம் கூடையில் அள்ளி கொண்டு வந்து வச்சு அதை விற்பான். அப்போ கடலில் என்ன இருக்குது? உப்பு எடுக்கலாம், தண்ணி உப்பாக இருக்கும், குளிக்கலாம், கர்ம காரியங்கள் செய்கிறவங்க போய் செய்யலாம். இதுக்கெல்லாம் கடல் உதவுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நல்ல முத்து குளிக்கக்கூடியவன் சென்றான்னு சொன்னால் எந்த இடங்களில் முத்து விளைஞ்சிருக்கு,
அதை தன்னுடைய முயற்சியிலே போய் ஆழ்ந்து அதை போய் கண்டுபிடிச்சிருப்பான். இதுக்கு மேலாவில் போனால் கிடைக்குமானா கிடைக்காது. அவ்வளவு ஆழ்ந்து போகணும். அப்படி ஆழ்ந்தவர்கள் யாருன்னா, ஆழமாக சென்றவர்கள் யாருன்னா ஆழ்வார்கள். அப்போ நாமெல்லாம் யாருன்னா, நாமெல்லாம் வீழ்வார்கள். சரி, வீழ்வார்கள் இப்படியே இருக்கக்கூடணுங்கிறதுக்காக வாழ்வார்களாக ஆக்குவதற்கு வந்தவர்கள் தான் ஆழ்வார்கள். நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, இவர்களெல்லாம் வாழ வைக்கணும். வாழுதல் என்றால் என்னன்னா, எம்பெருமானுடைய திருவடியை பற்றி இன்றோடு இருக்க மனை நீராட்டிங்கிறார். அப்படி ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களிலே தலைமையாய் உள்ளவர் நம்ம ஆழ்வார். தலைமைன்னு சொன்னால் எல்லா ஆழ்வார்களுக்கும் அனுபவம் உண்டு. ஆனால் அவரவர்களுடைய மனநிலைக்கு தகுந்தபடி ஆழ்ந்து செல்லக்கூடிய அளவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கார். காலாலும் நெஞ்சடியும் கண் சுழலுங்கிறார். அப்படி அந்த சாதாரணமாக இறங்க குளிக்கிற இடத்துல சிலருக்கு தண்ணியை கண்ட உடனே அப்படியே ஆனந்தமாக உள்ளே இறங்கிடுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, ஒரே ஒரு முக்கு போட்டு ஒடியாந்துருவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, வாடியில் மோட்டது கரையில் குளிப்பாங்க. ஏன்னா எனக்கு பயம் அப்படிமா. அப்படி இல்லாமல் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் ஏக கண்டர்கள், ஒரே மாதிரி அப்படி ஒரே எண்ணத்தோடு ஒரே சிந்தனையோடு ஒரே மாதிரி பெருமாளை அனுபவித்தார்கள். அதனால் இவங்கெல்லாம் பேசிட்டே பேசும் ஏக கண்டர்கள். ஏக கண்டம்னு சொன்னால் தொண்டைக்கு பேர், கண்டம்னு பேர். ஒரே மாதிரி பேசுவார்களாம். ஒருத்தர் சொன்னதை ஒருத்தர் விரித்து சொல்வார். மாறன் படித்த தமிழ் மறைக்கு மந்தையர் போனாரங்கம் கூட அவதரித்த. மாறன் படித்தது தமிழ் மறை 4. தமிழ் மறை 4ன்னா அப்போ வேறு மறை ஏதாவது இருக்கா? இருக்கு. அதுதான் வடமொழி மறை. தமிழ் மறைன்னு சொன்னாலே இன்னொரு மறை இருக்குன்னு அர்த்தம். அது எது? எப்படி வடமொழின்னு சொன்னால் தென்மொழின்னு ஒன்று இருக்குது. வடமொழின்னு சொன்னால் தென்மொழியை வினைத்திரேங்கிறார். அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அது மாதிரி நம்மாழ்வார் 4 பிரபந்தங்களை அருளி செய்தார். திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணாராம், அதை விரித்து 6 அங்கமாக சொன்னார். அதுதான் அங்கே ஒரு பெரிய விஷயம். இப்போ இவர் சுருங்க சொன்னதை அவர் விரித்து சொல்லுவதும், அவர் விரித்து சொன்னதை சுருங்க சொல்லுவதும் தான் ஆழ்வாருடைய ஒருத்தருமே தவிர மீதி அத்தனை பேர் என்ன சொன்னாலும் ஒரே கருத்தை உடையவர்களாகினாரே. அப்பேற்பட்ட ஆழ்வார்கள் 12. அந்த 12ல் ஒரே ஒரு ஆழ்வார் பெண்ணாக பிறந்தார். யார் என்று சொன்னால் ஆண்டாள் நாச்சியார். பெண் ஆண் என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஒரு பாசனம் சேவிச்சோம். ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அழிதுமல்லன் காணலுமாகான் உடனல்லன் இல்லை அல்லன். இதில் பெருமாள் ஆணா இல்லை பெண்ணா இல்லை 3ஆம் பாலினமா இல்லை. அப்போ 3மே இல்லைன்னா என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரே ஒரு எழுத்தை கரெக்டாக வச்சுட்டே வந்தார். எதை? அல்லன் அல்லன் உடனல்லன் இல்லை அல்லன். அப்போ இன்னுன்னா என்ன அர்த்தம்? அவன்தான் புருஷோத்தமன். அவன் சாட்சாத் புருஷோத்தமன், அவன் ஒருவன் தான். அப்போ நாமெல்லாம் இருக்கமே, சிலர்லாம் கெடா மீசை வச்சுருப்பாங்க, அவங்களாம் அப்போ புருஷோத்தமனான்னு கேட்டால் புருஷோத்தமன் மாதிரி. புருஷர்களில் உத்தமன் புருஷோத்தமன். அந்த புருஷோத்தமன் அவனுடைய அந்த குணம் இருக்க, அவன்தான் இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனைக்கும் கணவனாக, அதாவது சரீரி சம்பந்தம். அதே மாதிரி அதெல்லாம் விட பிதா புத்திர சம்பந்தம், ஆதார ஆதேய சம்பந்தம், பத்ருபாரியா சம்பந்தம். இந்த பத்ருபாரியா சம்பந்தம் தான் நமக்கு ரொம்ப பொருத்தமானது. ஏன்னா நாம் எல்லாம் ஜீவாத்மாக்கள் அத்தனையும் பெண் தன்மை உடையது. அதனால தான் நமக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா ஸ்திரீ தான். சரி, ஆண்கள் பாவதால் இருக்காங்களே, அவர்கள்லாம் எப்படி அப்படின்னா, அவர்களெல்லாம் ஆணாக உருவத்தில் இருந்தாலும் குணத்தினாலே பெண்ணாக இருக்க வேணும். அப்படி இருந்தவர்களில் ஆண்டாள் நாச்சியார் திருமேனியே பெண்ணாக பிறந்தார். ஆனால் ஆணாக பிறந்து பெண்ணாக மாறின 2 பேர் யாருன்னா, அது திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார். பராங்குச நாயகி, வரகால நாயகி.
ஏன் இவங்க அப்படி மாறினார்கள் என்று சொன்னால், இப்பொழுதெல்லாம் நாடகங்கள் மற்ற இந்த தொலைக்காட்சி இதில் எல்லாம் வந்து பெண்கள் நடிக்க வர்றாங்க. அந்த காலத்தில் பெண்கள் வந்து வேஷம் போட்டு நடிக்கிறதுங்கிறது இல்லை. அப்போ என்ன செய்கிறதுனாங்க, ஆண்களே பெண்களாக இருந்து அந்த பெண் வேடமிட்டு நடிப்பாங்க. அப்படி நடிச்சதில் ஒரு பெரிய வெற்றியை கண்டதாருன்னா பெண் வேஷத்தில் சினிமா நடிகர் சிவாஜி கணேசன் சொல்லுவாங்க. அப்படி அற்புதமாக இருப்பார். அதுக்கு பின்னாடி அப்படி போடலைன்னு வச்சுக்கங்களேன். முதல்ல அவர் ஸ்ரீபாட்டுக்கு தான் வருவார். ஸ்ரீபாட்டு ராஜபாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இவர்களெல்லாம் பெண்ணாக நடிப்பது போல நடிக்கிற ஆழ்வார் அப்படியே மாறிட்டார். இவர் நடிக்கிறாங்க பழையபடி மாறி. அவர் அப்படி இல்லை. ஆழ்வார் என்ன ஆனார்னா, பெண்ணிலை போய், அதாவது ஆண் நிலை போயிடுச்சு, பெண்ணிலையை தான் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன ஆச்சுன்னா, பராங்குச நாயகியாக எம்பெருமானை அடைவதற்கு தன்னுடைய ஆர்த்தி அபினிவேசத்தெல்லாம் கொட்டி தீர்க்கிறார். அந்த அனுபவமானது ஆழ்வாருக்கு அந்த அளவுக்கு தந்தது யாருன்னு சொன்னால் எம்பெருமான் கொடுத்தான். 16 வருஷம் உள்ளத்துக்குள்ளேயே கொடுத்தான். தனி கடலே தனி சுடரே தனி உலகே என்றென்று உனக்கிடமாய் இருக்க என்னை உனக்குறித்தாக்கினையே சொல்றார் பெரியாழ்வார். தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே, அப்படி ஒரு உலகத்தில் 16 வருஷம் இருந்திருக்கார். ஆனால் இந்த உலகத்திலே இருந்துட்டு அதை அனுபவிச்சார். எம்பெருமான் அப்படி வர்றான், காட்டுறான், விளையாடுறான், பண்ணுறான், போகிறான். அவர் அப்படியே ஆனந்தமாக அனுபவிச்சிருந்தார். இந்த உலகத்தை பற்றி கவலையே விடலை. எங்கேருந்து அனுபவிச்சார்? புளிய மர பொந்திலேயே அனுபவிச்சார். அப்படி அனுபவித்த ஆழ்வாருக்கு இந்த உலகினுடைய தன்மையை பார்த்தாராம். எப்படி பார்த்தாருன்னா, இப்போ நமக்கெல்லாம் வந்து இங்கேருந்து பார்த்தா சூரியன் சந்திரன் கொஞ்சம் நட்சத்திரங்கள் தெரியும். வானத்தில் அது மட்டும்தான் இருக்கா? விஞ்ஞானிகள் பார்த்து சொல்கிறாங்க, என்னென்னமோ உலகங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் அப்படி பார்க்கணும். அப்போ பார்வை மாறும்போது அங்கே இருக்கக்கூடிய பொருள் தெரியும். பக்கத்தில் இருக்கிறத நாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பயாஸ்கோப்பா பைனாப்பிள் இல்லை, அது வந்து மைக்ரோஸ்கோப், அதாவது இந்த ரத்தத்தை எல்லாம் சுத்தம் பண்ண பார்ப்பாங்க. இது பக்கத்தில் இருக்கிறது தெரியும். தூரமாக இருக்கிறத பார்க்குறதுன்னா அப்போ தான் பயாஸ்கோப் தேவை. இப்போ தூரதிஷ்டியை பார்க்குறதுக்கு பயாஸ்கோப்பும், பக்கத்தில் பார்க்குறதுக்கு வந்து நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த அதாவது லென்ஸில் வச்சு பார்ப்பாங்க. சின்னதாக பெருசாக்கி காட்டும். அது சிறுசாக பக்கத்தில் காட்டக்கூடிய இந்த ரெண்டும் பார்க்கறதுக்குள்ள கருவிகள். எம்பெருமானை பார்ப்பதற்கு ஆழ்வார்கள் தங்களுடைய கண்ணை சேவைப்படுறப்ப இதில் பார்ப்பாங்க. அது எப்படி அவங்களுக்கு அது வருமா அப்படின்னு சொன்னால், எம்பெருமான் காட்டுகிறான். காட்டவே கண்டபாதம், எம்பெருமான் காட்ட இவர்கள் கண்டவர்கள். அதனால் ஆழ்வாருக்கு அப்படி வந்து என்னென்ன பண்ணார்னா, அப்படி போக வர இருந்த உடனே இந்த போகிறதுக்கு என்ன காரணம்னா, இது சம்சார உலகம். இங்கே வந்து நேரில் வந்தெல்லாம் அனுபவிக்க முடியாது பெருமாளுக்கு. அதனால் வருவார், மனசுக்குள்ளே காட்டி போயிட்டே இருந்தாலும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு முடித்த உடனே பெருமாளுடைய அனுபவத்தை தான் அனுபவிக்க ஆகின்றார். என்னன்னா, எனக்கு இந்த தகுதி இல்லைன்னு ஆரம்பிக்கிறார். பெருமாள் ஆரம்பிக்க சொல்கிறார், நீ சொல்லு நான் கேட்குறேங்கிறாராம். எப்படி சொல்லுன்னாராம், சொல்ல எனக்கு பாலே கண்ணலே அமுதே சொல்லு அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறத பார்த்தாராம். இந்த தகுதி எனக்கு இருக்கா? நான் எப்பேற்பட்ட உடம்பு, இந்த உடம்பு பஞ்ச பௌதிகங்களால் ஆனது. இது வந்து மண், கொஞ்சம் நெருப்பு, கொஞ்சோண்டு ஜலம், கொஞ்சம் காற்று. இது பாத்திரம் செய்கிறதுக்கு இது சாதாரணமாக தங்கத்தில் நகை செய்யணும்னா தங்கம் வேணும். இது செய்கிறதுக்கு இப்போ 5 வேண்டியது இருக்குது. இந்த 5 இருக்குதாண்ணா, இந்த 5 ஒன்றா வெளியே போகும்போது தான் தெரியும் இதெல்லாம் இவ்வளோ தான் இருக்குது. உடம்பு அப்படி போய் டாக்டர்கிட்ட போனோடனே அப்படி தொட்டு பார்த்து என்ன சொல்லுவார்னா, 2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 1 நாள் ஆச்சுன்னு சொல்லிடுவார். அப்போ அங்கே என்ன போச்சு? நெருப்பு போச்சு. அப்புறம் 1 நாள் வச்சுருந்தா என்ன ஆகும்? அதுக்கு அடுத்து அதை அணைக்கிறதுக்கு இருந்த தண்ணியும் வெளியே போயிடும். இது 2 முடியணுன்னே என்ன, காற்று நின்று போயிடும். முதல்ல காற்று தான் நிற்கிது.
இப்போ மீதி என்ன இருக்குதுன்னா எலும்பு மச்சை இருக்குது. இப்போ அதை என்ன பண்ணுறதுன்னா அதை மண்ணிலேயோ நெருப்புலையோ போட்டால் இப்போ ஒன்றொன்னா இது 5ம் சேர்ந்தது தான் கூட்டுறோம். இதை சொல்கிறாரு, இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நான் உனக்கு எப்படி உயர்ந்த விஷயத்த சொல்ல போகிறேன், உனக்கு தான் ஞானம் கொடுத்துருக்கேனே. ஞானம் எப்பேற்பட்ட ஞானம்னா, இந்த லௌகீகத்தில் எனக்கு இருக்குது போகுது இருக்குது போகுது, இங்கே இருக்கும்போது திருவாய்மொழியே செவிச்சிட்டு இருக்கலாம் போல் இருக்குங்கிறாங்க அம்மா. மணியை பார்த்த உடனே ஐயோ வீட்டுக்கு போகணுமே, தேவியை பார்த்த உடனே என்ன காரணம்னா இந்த லௌகீகத்தில் அப்படித்தான் இருக்க முடியும். உடனே ஆழ்வார் பார்த்தாராம், நம்முடைய ஞானம் எப்பேற்பட்டது, ரொம்ப சரியான ஞானம்னு சொல்ல முடியாது. பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கம் அழுக்குடம்பு என்னின்ற நீர்மை இனியா முறாமை உயிரழிப்பார் என்னின்ற யோனியமாய் பிறந்தாய் இமையோ தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. அடியனுடைய விண்ணப்பம் என்னன்னா, நீ கேட்கணுங்கிறதுனால நான் ஏதோ 2 சொல்கிறேனே தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா என்னுடைய ஞானம் பொய், ஞானம் பொய், பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கம். சரி, இது ஆழ்வார் மரத்தை விட்டு எந்திரிச்சே வரல. அவர் என்ன பொல்லா ஒழுக்கம்னா, இதுக்கு எப்படின்னா, இந்த மணியாடருக்கு ஃபார்ம் போட்டு வைப்பாங்க, அதில் எல்லாம் இருக்குது. என்ன பண்ணணும், பேரை மட்டும் எழுதிக்கணும், நம்ம பேரை அட்ரஸ் எழுதி கையெழுப்போம். இந்த பாசுரங்கள் எல்லாம் ஆழ்வாருக்காக செய்யப்பட்டது அல்ல, நமக்காக. இப்போ நம்ம சேவிக்கிறோம், இப்போ நமக்கு அது பொருத்தமாக இருக்கு பாருங்க. பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கம் அழுக்குடம்பு என் நின்ற நீர்மை இனி யாமுறாமை உயிரழிப்பான் என்னென்ற யோனியம் யோனியமாய் பிறந்தார் இமையோர் தலைவா. யோனியில் எத்தனை கண்மன், அதாவது புழு பூச்சியாலாம் எம்பெருமான் தான் வந்தான். சரி, அதுதான் போகுதுன்னா அணுவாக இருந்தான், ஒரு அணுவளவில் இருக்கான். எங்கே அணுவில் இருந்தான்னா, பிரகலாதனுக்காக ஒரு அங்கே உள்ள உலகில் உள்ள அத்தனை வஸ்துக்களுக்குள்ளேயும் ரெடியாக இருந்தாங்க. ஏன்னு கேட்டால், பிரகலாதன் சின்ன பிள்ளை, அவன் எதை காட்டுவான் எதில் என்ன சொல்லுவான்னு தெரியாது. இவனுக்கு அப்போ இருக்கான அவன் அதை விட அடிமுட்டாள், காட்டினாலே ஒத்துக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு நம்புகிற மாதிரியும் செய்யணும். அதே நேரத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, அவன் வாங்கின வரங்கள் எல்லாம் பொய்யாகக்கூடாது. ஏன்னா இந்த வரங்கள் எப்படின்னா, ஒரு தாசில்தார் கையெழுத்து போட்டார்னா அதை உடனே கேன்சல்னு போட மாட்டார் கலெக்டர். அதுக்கு ஒரு கொறி போட்டு அனுப்பிச்சுடுவார். கீழே என்ன பண்ணுவார், நோட் போட்டுவார், இந்த இடத்துல நீ இந்த மாதிரி இதை பண்ணணும் அப்படின்னு. திரும்பவும் அதே இதை பண்ணி அனுப்பிச்சு கூட கையெழுத்து போட்டுருவார். அப்போ ஒவ்வொரு தெய்வங்களும் வரம் கொடுத்ததுன்னா அந்த வரத்தை இல்லை செய்யறதில்ல பெருமாள். அந்த வரம் பொய்யாகாதவாறு தானே அவளை ரட்சித்து, ஆனால் வரமும் படிக்கணும். வரம் கொடுத்தான், பகலில் சாகக்கூடாது, இரவில் சாகக்கூடாது, உள்ளே சாகக்கூடாது, வெளியே சாகக்கூடாது, உயிர் உள்ளதில் சாகக்கூடாது, உயிர் அற்றதில் சாகக்கூடாது, மனிதனால் சாகக்கூடாது, மிருகத்தால், எத்தனை கேட்கணுமோ தேவர்களாலும் எல்லாம் பிடிச்சிட்டான். இத்தனை விவரமாக கேட்டு இவ்வளவு நீ கேட்டியே, சாகவே கூடாதுன்னு கேட்க முடியாதுன்ட்டான். செத்துத்தான் ஆகணும். இப்போ அதான் படினான். எம்பெருமான் பார்த்தாரான், அத்தனை வஸ்துக்களுக்குள்ளும் கறந்த சிறிழந்தோறும் இழந்துகள் பொருள்தோறும் கறந்து எங்கும் பறந்து உளன் எப்படி இருந்தான் அப்படின்னா, நரசிங்கமாக இருந்தான். நரசிங்கமாக இருந்தானே, எந்த பொருளில் இல்லை அப்படின்னா, தன்னுள் கலவாதது எப்பொருளும் தான் இல்லையே. அதே மாதிரி எம்பெருமான் கலவாத வஸ்து உலகத்தில் எதுவுமே கிடையாது. மரம், செடி, கொடி, கல், அத்தனை கல்லில் இருக்காரா. கல்லில் அகலில் இருந்தால் அப்படி எம்பெருமான் திருவடி பட்டவனே வந்ததுன்னா திருவடியிலிருந்து வந்ததா கல்லிலிருந்து வந்துச்சு. எம்பெருமான் திருவடி ஸ்பரிசத்தினால தான் வந்தது. உத்தரைதன் சிறுவன் அவன் கரிக்கட்டை ஆகிட்டான். அவன் என்ன பண்ணாரு, தன்னுடைய திருவடியில் அப்படி பட்டாரு, பரீட்சித்து வந்தான். அப்போ எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தினால அதில் இருக்கிறத வெளியே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் எம்பெருமானுக்கு. ஒரு சாதாரண மரத்தை ஒரு தொழிலாளி அதையே பொம்மையாக மாற்றுறான். இன்னொருத்தர் அம்மா என்ன பண்ண முடியும், அடுப்பில் வச்சு விறகாக எரிச்சிடும். ரெண்டுக்கும் வரும். அதே மாதிரி எம்பெருமான் எல்லா வஸ்துக்களிலும் இருந்தாலும் அவனை அனுபவிக்கக்கூடிய அனுபவமானது ஆழ்வார்களுக்கு உயர்ந்து நின்றது. அந்த ஆழ்வார்களிலே மிகவும் அற்புதமாக
நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா ஆழ்வார்களும் அதில் எல்லாம் ஒன்றும் ஆண்டாள்னு சொன்னால் மார்கழி மாதங்கிறது சொன்னால் திருப்பாவோட உலகத்தில் பிறந்தவே இல்லை அப்படின்னு. திருப்பாவை தான் உலகத்திலேயே வேதம் அனைத்திற்கும் வித்தாகும்னு சொல்லுவோம். அப்போ திருவாய்மொழி என்னன்னா திருவாய்மொழி அதே தான். இங்கே வரும்போது என்ன சொல்லுவோம்னா உண்டோ திருப்பல்லாண்டு கொப்பதோர் கலைதான்னு எப்போ ஆணி சுவாதியில் சொல்லுவோம். வைகாசி விசாகத்துக்கு உண்டோ வைகாசி விசாகத்துக்கு கொப்பதுவர். அப்போ எதனால் அப்படின்னு சொன்னால் ஊறுகாய் காரமாக தான் இருக்கும், ஆனால் அது ருசி மாதிரி இல்லை, இதுதான் பிரமாதம்னு ஊறுகாயை சொல்லுவோம். கண்ணமுது வருது, கண்ணமுது சாப்பிடும்போது கண்ணமுது அவ்வளவு ருசியாக இருக்குன்னா ஆறாமுதே அடியே நுழலம் என்பால் அன்பாயே ஆழ்வார் அனுபவிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் இன்னொரு இடத்துல ஒரு நான்கு தடிப்பிணக்கேங்கிறார், வாழ்ந்தே போங்கிறார். அப்போ எப்படி திருமங்கை ஆழ்வாருக்கு அந்த பிரணய கலகம் ரோஷம் வருகிற பொழுது நீ பொழைச்சி போ, வாழ்ந்தே போ, வாசி வருகிறேங்கிறார். அப்போ அந்த அனுபவம் எங்கே எப்படி உண்டாகுதுன்னு சொன்னால் பெருமாளிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஆனந்தத்திலே அனுபவமாக அதை பிரிகிற பொழுது துக்கமும் உண்டாகும். குழந்தை வந்தால் சந்தோஷம், ஊருக்கு போகிறப்ப அப்படியே சுற்றி வரும், போக மாட்டாங்க, மனசு வராது. எம்பெருமானை சேர்ந்திருக்கிற பொழுது ஆனந்தமும் எம்பெருமானை பிரிந்திருக்கிற போது துக்கமும் படக்கூடிய இந்த உலகத்தை பார்த்து எம்பெருமான் காட்டினாராம். உடனே வேதத்தினுடைய சாரத்தை முழுவதும் 10 பாசுரத்தில் சொல்லி முடித்தார். திருவாய்மொழி முதல் 10 முதல் 10 பாசுரம். எம்பெருமான் எப்பேற்பட்டவன்னா அவன் மற்றவர்கள் மாதிரி இல்லை, நலமுடையவன். எவ்வளவு நலம், உயர்வு நலம் உடையவன். எவ்வளவு உயர்வு, உயர்வர உயர்நலம் உடையவன். உயர்வர உயர்நலம் உடையவன். அவன் யார் தெரியுமா? அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அவன் மயர்வர மதிநலம் அருளினன். அவன் கொடுத்துருக்க மதி இருக்கே, எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாத மதி. அவனுக்கு புத்தி பேதளிச்சுக்குன்னு சொல்கிறீங்க, கரெக்டாக பாதையில் போவான். வண்டி வந்து என்னைக்காவது இந்த புத்தி பேதளிச்சவங்க லாரியிலையோ இதுலேயோ போய் இடிச்சிருக்காங்களா பார்த்துருக்கீங்களா? நம்ம சாதாரணமாக இருக்கவும் போயிருப்போம், அதிலெல்லாம் கரெக்டாக போவான். ஆனால் ஏதாவது பிரச்சனைனா உடம்பும். என்னடா காரணம்னா அவனுக்கு மதி கெட்டு போச்சு. சரி, நமக்கு நல்லா இருக்குதே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மதி நேரத்துக்கு நேரம் மாறும். மணியை பார்த்தோடனே மாறிடும். இந்நேரம் இன்னது ஓடிக்கிட்டு இருக்குமே அப்படின்னு மனசு வந்துடும். இந்நேரம் பிள்ளைகள் அப்படி பண்ணி டக்குன்னு மனசு மாறும். அப்படி இல்லாமல் எம்பெருமானிடத்திலேயே சிந்தனையை வர வைக்க வேண்டும் என்று எம்பெருமான் எனக்கே அருள் செய்ய விதி சூழ்ந்ததுன்னு சொன்ன மாதிரி நலமுடையவன், உயர்வர உயர்நலம் உடையவன். அவன் என்ன செய்தான்னா நலத்தை கொடுத்தது எப்படின்னா மயர்வர மதிநலம் அப்படின்னு. மயர்வு குற்றமற்ற, அதாவது கொஞ்சம் கூட அப்பழுக்கற்று, தனக்கு அதில் சந்தேகம் வரக்கூடாது. ஒரு விஷயத்தை சொன்னால் இதுதான நான் இப்படியும் சொல்லுவாங்க அப்படியும் சொல்லுவாங்க, அது நீ எப்படி சொல்கிறேன்னா அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதில் என்ன பிரயோஜனம்? சந்தேகமற, அதாவது எம்பெருமான் சிவன் நாராயணனே பரம்பொருளுங்கிறத ஆழ்வார் அழித்து சொன்னார். இதுக்கு என்ன காரணம்னா எம்பெருமான் மயர்வர மதிநலம் அருளினன். அவன் யார்? அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அமரர்கள்னு சொல்லக்கூடிய இறப்பே இல்லாத தேவர்களுக்கெல்லாம் அவன் தான் அதிபதி. மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவர்களுக்கே பிரம்ம ருத்ராதி தேவர்களுக்கு அவன் தான் தலைவன்னா மற்றவங்களுக்கு இல்லை. அவன் துயரது சுடரடி தொழு எழு என் மனநேனா. மனசே நீ என்ன செய்யணும் தெரியுமா? அப்பேற்பட்டவனுடைய திருவடியை தொழுதா என்ன செய்யணும்னா தொழுதா எழு. தொழுதனுடைய பயன் என்னன்னா எழுவது தான். எழுவதனுடைய பயன் தொழு. நாம் உணவு உண்பதற்கு சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிறனுடைய பயன் சாப்பிட்றது எதுக்குன்னா வேலைக்கு போகணும்ல, உடம்புல பலம் வேணும்ல, சாப்பிட உழைக்க சாப்பிட. இது சம்சாரியினுடைய வாழ்க்கை. ஆழ்வார் சொல்ல நீ தொழு, வேற எந்த பயனும் கருதாமல் எழு. நீ எனக்கு அதை கொடுத்தா தான் இருப்பேன். சிலர்லாம் இந்த கோவில்களில் எல்லாம் பிரணாபம் பண்ணணும்னு சொல்லி அப்படியே உருளுவாங்க. இது செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும்னா
உறங்கும் போது ரட்சிக்கின்றவன் விழித்த போது சொல்ல வேண்டாவிலே. நல்லா ராத்திரி தூங்கணும். எப்படி தூங்கணும்? பார்த்தா ஒரே தண்ணியாக இருக்குது. எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு பெஞ்சது தெரியல. சரி, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம வாசப்படியில் வந்து ஒரு பூச்சியை அடிச்சுட்டாங்க. அடிக்கக்கூடாது, அடிச்சுட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய பூச்சி வந்துச்சு, உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உறங்கிக்கிட்டே இருக்கும்போது உலகத்தை மறந்து தூக்கிறது தான் தூக்கம். அப்படி இல்லாமல் என்னென்ன நடந்துச்சோ அத்தனை எனக்கு தெரியும்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் தூங்கலைன்னு அர்த்தம். தூங்காமையே தூங்கின மாதிரி கிடந்துருக்கான். முழுசா உறக்கம்ங்கிறது ஒழுங்காக தூங்கினா தான் உறக்கம். இவன் அப்படி தூங்கக்கூடியவன் விழிப்பது, விழித்தவன் தூங்குவதுமாய் இருப்பது போல இந்த பிறப்பு இருக்கு பாருங்க. அப்படி இருக்கிற பிறப்பை மீண்டும் இந்த உலகுக்கு மாற்றி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆழ்வார் தொழு எழு என் மனனே. பார்த்தா நான் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அங்கே 4 பேர் இங்கிட்டு 4 பேர் அப்படி அப்படியே எதிர்த்து போயிட்டாங்க. இப்போ மீதி பேரை வச்சு தானே பண்ணணும். மீதி யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஒருத்தர் இல்லை. பார்த்தாரா ஒருத்தர் இல்லைன்னா என்ன செய்வாங்க? எனக்கு நானே பேசிக்கிறேன். இப்போ தனியாக பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்னமோ ஒரு வண்டு மாதிரி ஒன்று காதுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அவங்க பாட்டில் பேசிக்கிட்டே போகிறாங்க. முதல்ல அது எனக்கு என்னன்னு தெரியல. நல்லா இருந்த பிள்ளை இப்படி கேட்டு அது பாட்டில் புறம்பிட்டு போகுது. பாட்டில் பேசிக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா அது ஏர்ஃபோன் இது வந்துடுச்சு, ப்ளூடூத் போட்டு அவன் பாட்டில் அதை செல்லுக்குள்ளே பைக்குள்ளே போட்டுக்கிறான், காதில் இருக்குது. அவன் யார் கூட பேசுகிறான்னா வெளியே இருந்து பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கும். ஆழ்வார் அப்படி இல்லை, தன்னுடைய மனதுக்கே சொன்னாராம். அது ஒன்று தான் நம்ம சொன்னபடி கேட்காததும் மனசு ஒன்று தான். முதல்ல கேட்க வைக்க வேண்டியது மனசு தான். ஏன்னா எனக்கு என்னமோ எல்லாம் சரின்னு தான் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு, ஆனால் எனக்கு என்னமோ மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா மனது அது செம்மையானால் மஞ்சள் தெரிவிக்க வேணாம். மனம் அது செம்மை ஆகிறது கஷ்டம். அதை உண்டு பண்ணி நமக்கு கொண்டு வந்தவர் ஆழ்வார். அதுக்கு ஒரே வழி இந்த 10 பாசனங்களிலே எல்லா ஒரு தெய்வத்தை கூட குறிப்பிடலை. எல்லாரும் சொல்லுவாங்க திருக்குறளில் அதிகாரத்தில் எந்த தெய்வத்தையும் குறிப்பிடலை என்று சொன்னால் நமக்கு குறிப்பிடலையே தவிர அவருக்கு குறிப்பு இருந்துச்சா இல்லையா? ஆழ்வாருக்கு இருந்துச்சா இல்லையா? ஆழ்வார் வந்து எம்பெருமானை தவிர புறந்தொழாமைங்கிறதுல நின்றவர். அப்பேற்பட்ட ஆழ்வார் எந்த தெய்வத்தையும் இல்லைன்னா தெய்வம் இல்லைன்னு சொன்னாரான்னா நாராயணனை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. அது யாரு அப்படிங்கிறப்ப தான் 10 பாசனங்களிலே அற்புதமாக சாதித்தார். அந்த முதல் 10 முடிஞ்ச உடனே பெருமாளுக்கு ஆழ்வாருக்கு இந்த உலகம் என்ன இப்படி கிடக்கு, யாரை பார்த்தாலும் அவ்வளோ இஷ்டத்துக்கு என்னத்துக்காவது லௌகீகத்தை தூக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கானே பாருண்ணா. லௌகீகம்னா ஒரு குழந்தைக்கு ஒரு பாம்பினுடைய தன்மையை சொல்லி கொடுத்தாங்க. அது இப்படி வளைஞ்சு போகும், அது எந்திரிச்சா கோபம் வந்தால் அப்படி எந்திரிக்கும், எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது எப்படி இருக்கும்னு நேரில் பார்த்தது. கயிறை பற்றி அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும். வெளியே ஒரு பாம்பு அசந்து போய் அது வாட்டில் இருந்தது. இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அப்படி கையில் தூக்கிடுச்சு. தூக்கினா அதுக்கு தலை கீழே தொங்குது, வாழை பிடிச்சி தூக்கிடுச்சு. அங்கேருந்து அம்மா பார்த்த உடனே என்ன சொல்லணும்? பாம்புன்னு சொன்னால் அது கடித்தால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லி பயத்திலேயே புள்ள மயங்கிடும். அப்போ என்ன பண்ணலாம்? விட்டுருலாம். விட்டுருன்னொடனே விட்டுட்டான். விட்ட ஒரு பாடு அது பாம்பு, நீ போய் அதை போய் தூக்கியிருக்கேன்னு சொல்லுவது போலே ஆழ்வார் விடுமீன் எவ்வளவு விடணும்? முற்றமும் விடுமீன் வீடுமீன் முற்றமும் வீடு செய்து உயிர் வீடுடையானினை வீடு செய்யுமே என்று சொல்லி 10 பாசனத்திலே இந்த உலகுக்கு சொன்னார். இந்த உலகம் எப்பேற்பட்டதுன்னா, ஓஹோ இது உலகின் இயல்பே, ஈன்றோள் இருக்க மழை நீராட்டி. இப்பேற்பட்ட இந்த உலகத்தை தான் திருத்த வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் அனுப்பிச்சிருக்காங்கிறத உணர்ந்து 10 பாசனங்கள் பாடினார். இந்த முதல் 10 பாட்டு இருக்கு பாருங்க. இந்த முதல் 10 பாசனம் திருவாய்மொழி 1000 பாரத்தினுடைய சாரம். இந்த 1000 பாசனங்களுடைய சாரம் முதல் பாசனம். இந்த முதல் பாசனத்தினுடைய சாரம் முதல் வரி. முதல் வரியினுடைய சாரம் உயர்வர உயர்நலம் உடையவன். எம்பெருமான் தான் உயர்நலம் உடையவன் என்பதை உணர்த்துவதற்காக இந்த பிரபந்தத்தை அருளி செய்தார். இதை அனுபவிப்பது இது அமர் சுவை 1000. எங்கேயுமே
தெருவில் சேவிச்சுட்டு போக மாட்டாங்க. அமைதியாக இருந்து ஆனந்தமாக அனுபவிக்கக்கூடிய பிரபந்தம், அதை அனுபவிக்கிறோம். இது தொடரணும். ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே.